தமிழரசுக்காக ஏங்கும் தமிழ், மழைக்காக ஏங்கும் வறண்ட நிலத்தைப் போல தமிழ் அரசுக்காக 800 ஆண்டுகளாக ஏங்கும் தமிழ். பாறைகளில் வரலாறு பொறித்த தமிழர் அரசுகள் எங்கே? பாறைகளை வெட்டி விற்கும் திராவிட அரசுகள் இங்கே. ஏன் இந்த நிலை? தமிழதிகாரம். உலகமெங்கும் வாழ்ந்த மனித இனமெல்லாம் கல் ஆயுதம் என வேட்டை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் கல்வி என மொழியை உருவாக்கி எண்ணத்தை பேச்சாக்கி எழுத்தாக்கி அறிவார்ந்த சமூகமாக வாழத் தொடங்கிவிட்ட இனம் நம் தமிழ் இனமாகும். தான் வாழும் இடத்துக்கும் தனக்கும் ஒரு பெயர் வைத்து கொண்ட முதல் மனிதன் தமிழனாகத்தான் இருக்க வேண்டும். தன் இனத்துக்கு ஒரு தலைவனை தெரிவு செய்து கொண்ட முதல் மனித இனமும் தமிழ் இனமாகத்தான் இருக்க வேண்டும். மாடுதான் மனித இனம் முதலில் பழக்கிய விலங்காகும். மாடுதான் மனிதனின் முதல் செல்வமும் ஆகும். மாடு என்றாலே செல்வம் என்றுதான் பொருள். அதிகம் மாடுகளை வைத்திருந்தவனே செல்வந்தனானான். மாடு மேய்த்தவன் மன்னன் ஆனான் என்கிறது தமிழ் வரலாறு. அவனது கோலே செங்கோல் ஆனது. உலகின் முதல் மன்னன் தமிழன் தான் என உறுதியாக சொல்லலாம். குழுவாக வாழ்ந்து குடும்பமாக பிரிந்து வீட்டையே நாடாக்கி அதை ஆள்கிற ஆணையும் பெண்ணையும் தலைவன் தலைவி ஆக்கியவன் தமிழன். அகமும் புறமும் தமிழனின் இரு கொள்கைகள் ஆயின. உலகில் மொழிக்கென்று சங்கம் வைத்த முதல் இனம் தமிழ் இனம்தான். அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என நான் மறை வகுத்து அறத்தோடு பொருள் சேர்த்தால் இன்பமாக வாழ்ந்து வீடு பேறு அடையலாம் என வாழ்வியல் முறை வகுத்து அதை நூல்களாக எழுதி குவித்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றி மூத்த குடி என பெருமை பேசினான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என மானுடம் பேசினான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என உயிர்மை நேயம் பேசினான். தான் பெற்ற மொழியை, இசையை, வேளாண்மையை, அறிவியலை உலகம் முழுமைக்கும் பரிசளித்தான். ஆனால் இந்த பொற்காலமெல்லாம் தமிழனுக்கென்று ஒரு நாடு இருந்தவரைதான், தமிழனுக்கென்று ஒரு மன்னன் இருந்தவரைதான். உலகை ஆண்ட தமிழன் இன்று ஒரு மாநிலத்தை கூட ஆளவில்லை. இந்த தமிழ் மண்ணை விட்டு தமிழ் அரசு மறைந்து 800 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 800 ஆண்டுகளில் தமிழினம் இழந்தவைகள் எண்ணிலடங்காதவைகள். அதுவும் தமிழ் மொழி இழந்தவைகள் சொல்லில் அடங்காதவைகள். உலகில் இல்லறம் வகுத்த தமிழனின் இல்ல திருமணத்தில் இன்று தமிழ் இல்லை. அவன் வழிபாட்டில் தமிழ் இல்லை. அவன் முன்னோர்க்கு செய்யும் கடனில் தமிழ் இல்லை. இவையெல்லாம் இந்த மண்ணை ஆள வந்த வேற்றுமொழி மன்னர்கள் ஆரியர்களுடன் கூட்டு சேர்ந்து திட்டமிட்டு செய்த கொடுமைகளாகும். இத்துடன் விடவில்லை அவர்கள். நம் தாய் தெய்வம் கொற்றவையை பேயாக்கினார்கள். தமிழ் கடவுள் முருகனை சுப்பிரமணியாக்கினார்கள். தஞ்சை பெருவுடையாரை பிரகதீஸ்வரராக்கினார்கள். பாரியின் பரம்பு மலையை பிரான்மலையாக்கினார்கள். கொற்றலை ஆற்றை கொசஸ்தலை என குதறினார்கள். தமிழ் மண்ணின் செல்வங்களை கொள்ளையடிப்பதும் தமிழினத்தின் வரலாற்றை அழிப்பதும் தான் அவர்களின் முதன்மை நோக்கமாக இருந்தது. வேற்றுமொழி பேசும் மன்னராட்சி முடிந்து மக்களாட்சி வந்த பிறகும் திராவிடம் என்கிற பெயரில் மன்னராட்சி காலத்தில் நடந்த கொடுமைகளே தொடர்ந்தன. இவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் உமது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள், உதவாது இனி ஒரு தாமதம், உடனே வீழி தமிழா என கொதித்தெழுந்தார் பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தரைப் போலவே கோடிக்கணக்கான தமிழர்கள் தமிழ் அரசுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி குரல் கொடுப்பவர்களிடம் ஒற்றுமை இல்லை. சாதியாக, மதமாக, கட்சியாக, இயக்கமாக பிரிந்து கிடக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்றிணைந்தால்தான் 800 ஆண்டுகளாக தமிழ் அரசுக்காக இயங்கும் தமிழ் மொழியின் இயக்கத்தை
போக்க முடியும். இந்த தமிழ் மண்ணை ஆண்ட சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் தங்களுக்குள் பல போர்களை நிகழ்த்தி இருந்தாலும் வெளியிலிருந்து தமிழ் மண்ணை எதிரிகள் தாக்க முற்படும் பொழுது மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த தாக்குதல்களை முறியடித்திருக்கிறார்கள். தமிழ் சங்காத்தம் என்கிற பெயரில் 1300 ஆண்டுகள் தமிழ் மன்னர்கள் கூட்டு சேர்ந்து இருந்ததாக காரவேலனின் அத்திகும்பா கல்வெட்டு கூறுகிறது. 1300 ஆண்டுகள் ஒன்றாக இருந்த அந்த தமிழ் சங்காந்தத்தை தான் உடைத்ததாக பெருமை பேசுகிறான் அந்த கல்வெட்டில் காரவேலன். 2200 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த நிகழ்வு இது. ஆனால் அது நடந்த சில ஆண்டுகளிலேயே மீண்டும் தமிழ் மன்னர்கள் வலிமை பெற்று தமிழ் சங்காத்தம் மீண்டும் உருப்பெற்றதாக சிலப்பதிகாரம் சொல்கிறது. மேலும் தமிழ்நாட்டு மூவேந்தரும் இணைந்து தமிழ்நாட்டுக்கு வடக்கே தமிழ் மொழியிலிருந்து திரிந்து கிளைத்த தமிழ் தேயங்களுக்கு காவலராய் இருந்தனர் என்கிற பொருள்பட தமிழ்கெழு மூவர் காக்கும் மொழிபெயர் தேயத்து பன்மலை இறந்தே என அகநானூற்றில் பாடுகிறார் மாமூலனார். மூவேந்தர்களும் ஒற்றுமையாக இருந்தவரை நம் தமிழ் மண்ணை வேறு எவராலும் நெருங்க முடியவில்லை. அத்தகைய ஒற்றுமையை தான் 800 ஆண்டுகளாக தமிழர்களிடம் வேண்டி நிற்கிறது தமிழ், ஏங்கி நிற்கிறது தமிழ். கொலை வாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே குகை வாழ்வொரு புலியே உயர் குணமேறிய தமிழா. அறிவாயுதம் எடடா கொடியோர் செயல் முடிடா முதல் முடி பேசிடும் தமிழா. தமிழ்தாயினை அழைத்து அரியாசனம் அமர்த்து உயர்மொழி பேசிடும் தமிழா.